எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? காது வலிக்கல, எல்லாம் சரியாயிடுச்சா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, அதான் என் அக்கா சொன்னாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. சரி, அப்படியே நானும் வர வழியில பாப்பாவை பார்த்துட்டு போயிருவோம் அப்படிங்கிறக்கா வந்தேன். அதாவது காது வந்து அரிக்கிற மாதிரி வந்து லைட்டா பின் ஊட்டி இது பண்ணேன். அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, காது வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கா? ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணப்போ வந்து ஜவ்வுல வந்து லைட்டா ஓட்ட விழுந்துருக்கு. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஆல்ரெடி வந்து எனக்கு லெஃப்ட் காதுல வந்து ஓட்டை ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனா எனக்கு ரைட்ல வந்து இப்ப பிரச்சனையா இருக்கிறதுனால ரைட்டு காது கேட்டுக்கிட்டு இருந்ததுனால வந்து நான் இதை பத்தி கண்டுக்கல. லெஃப்ட் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முடியல உங்கள்கிட்ட. நான் எவ்வளவுதான் ஹெல்ப் கேட்கறது. என்ன சொன்னாங்க டாக்டர்? நீங்க பார்த்தீங்க ஆப்ரேஷன் பண்ணணும், கன்ஃபார்மா பண்ணணும்ட்டாங்க. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து உயிரோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா கண்ணு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது, காது தான். உண்மையுமே டாக்டர் சொன்னா காது தான் உங்களுக்கு கண்ணு மாதிரி. அப்படிங்கிற பட்சத்துல அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிற பட்சத்துல நம்ம தான் சரி பண்ணணும். இப்ப முதல்ல என்னன்னா, டாக்டர் முதல்ல போய் பாருங்க, திருப்பி ஒரு தடவை பாருங்க. நான் செக்அப் பண்ணி போறதுக்கு நான் பணம் தரேன், பணம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். போய் முதல்ல போய் பார்த்துட்டு தைரியமா இருங்க. நீ உடம்பு பார்த்துக்க, சரியா? இப்ப பாப்பாவுக்கு இருந்த பிரச்சனை இப்ப உங்களுக்கு அவளுக்கு இருந்ததுக்கு மேல இப்ப 2 காதுங்கிறீங்க. பிரச்சனை நம்ம முதல்ல போய் டாக்டர் செக் பண்ணுவோம். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு தூரம் ஆக விட்டுக்க கூடாது. இருந்தாலும் இனிமே எதுனாலும் தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க, சரியா? எதுனாலும் அப்பதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். தைரியம் இருங்கண்ணா. இதுல வந்து இங்க பாருங்க, உதவிங்கிறது ஒரு தடவை செஞ்சுட்டு போறது உதவியே கிடையாது. அந்த குடும்பம் நம்மளால நல்லா வந்துட்டாங்களா, நல்லா இருக்காங்களான்னு வந்து பார்க்கணும். அந்த மாதிரியே தான் நான் நினைக்கிறேன். பணம் இருக்கு, சரியா? இந்த பண உதவி எப்பயும் நீங்க போய் டாக்டரை பார்த்து என்ன செய்யறதுக்குள்ளது இருக்கு. அதாவது இப்ப ஏன்னா வேலைக்கு ஏன் நான் போக முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல வந்து காது சவுண்டை வச்சுதான் நான் போறதே. இப்ப அந்த காது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு அடைச்சது மாதிரியே இருக்கிறதுனால வண்டி வாசி எது வந்தாலும் அதிகமா கேட்க மாட்டேது, தெரிய மாட்டேது. ஆமாண்ணே, காது இதா இருந்தா நம்ம வெளியில போக கூடாது. இப்ப உங்களுக்கு ஓரளவு இதா இருக்கா இல்ல இன்னும் அப்படியே தான் அடைச்ச மாதிரி தான் இருக்கா? இல்ல, இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட பார்த்ததுமா அன்னைக்கு கொடுத்த டிராப்ஸ்னால வந்து ஏதோ ஓரளவு, அதாவது ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது, 100க்கு ஒரு 25% எனக்கு இப்போதைக்கு அந்த வலி இல்லை. அதே மாதிரி கண்டிப்பான ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும். அது ஆபரேஷன் இப்ப பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. அது ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா டோட்டலா நம்ம அப்புறம் மிஷின் போடுறது மாதிரி ஆயிடும். ஐயோ வேணாம், சரி நம்ம பண்ணிடுவோம். காரணமாவே மிஷின் வேணா போட்டுக்க வேண்டியதானே, ஏன் கூப்பிட்டா காதல் விட மாட்டேது அப்படிங்கிறாங்க. ஐயோ சரி, அதனால வேலைக்கு போக முடியல. பரவாயில்ல விடுங்க, பார்த்து பண்ணிடுவோம். உடம்பு பாத்துக்க, போயிட்டு விட்டுமாண்ணே. சரி, உடம்பு பாத்துக்க, நல்லா இருக்கணும். காது வழியில நன்றில நமக்குள்ள என்னைக்கு பேர் கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க, அவ்வளவுதான். சீக்கிரமா அந்த காதுக்கு என்னங்கிறது நல்ல முடிவோட நான் சொல்றேன். என்னன்னு போயிட்டு வரேக்கா, போயிட்டு